வணக்கம் ரிவெஞ்சர்ஸ். ஸோ இன்றைக்கி சண்டே ஆப்சல்யூட் வண்டர் உமன் இஷ்யூ ஒன்று காமிக்க பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கேட்வே சிட்டிங்கிற ஒரு இடத்துலேருந்து காமிக்கிறாங்க. 2 ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களும் அது நியூஸா, நீ முதல்ல பாரு, ஏன்னா நீ தான் கேமரா வச்சுருக்க, அது என்னது? அதுக்கு அந்த கேமராமேனும், நீ உண்மையாகவே ஒரு கோழை, நானும் உன் கூட தானே கிரவுண்டில் இருக்கேன் ஆலன், அதை நீ பார்க்குறியா, அது என்னது, கிமிஎம்ஏ நெட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ப்ரிசம் மாதிரி ஒன்று மிதந்துட்டு இருக்கு. நாங்கள் கேட்வே சிட்டி போர்டில் இருக்க ரொம்பவே ஒரு ஆபத்தான முறையில் படம் பிடிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வினோதமான ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு. அது என்னதுன்னே தெரியல. போலீஸ் அண்ட் மிலிட்ரி அது என்னன்னு பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அட கடவுளே. அங்கே நம்ம பெகசஸ் மேலே ஏறி வராங்க நம்ம டயானா. வந்து அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா அந்த சர்க்கையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சர்சியோட வாய்ஸ் ஓவரில் முன்னொரு காலத்தில் ஒரு இளவரசி இருந்தா, ஒரு இளவரசிக்கு தேவையான எல்லாமே அவகிட்ட இருந்துச்சு. அழகு, மென்மை, கருணை, இரக்கம், ரொம்பவே தீய மந்திரங்களை கூட கட்டுப்படுத்துகிற சக்தி. நம்ம டயனாவும் அவரோட பிரேஸ்லெட் வச்சுங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிடுற மறுபடியும் நம்ம சர்சியோட வாய்ஸ் ஓவரில் ஒரு இளவரசிக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவளை வளர்த்தது நரகத்தில். இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி சர்சியோட சிறைச்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு தீவு ஒன்று காமிக்கிறாங்க. நான் முதல்ல ஏறாங்கிற ஒரு சொர்க்கம் மாதிரியான இடத்த ரூல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கைதியாக இருக்கிறேன். கடவுள்களுக்கு ரொம்பவே ஹியூமர் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அட கடவுளே, இது என்னது? இங்கே சூரியனை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுவேன்னு எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. ஏதோ ஒரு லைட் தெரியுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா காட் ஆஃப் சன் அப்பல்லோ. முன்னாடி வா சூன்யக்காரி. அப்பல்லோ, நீ முட்டி போடலாம். இல்லை பரவாயில்ல. ஓ, நரகத்தில் கூட திமிராக தான் இருக்க, பரவாயில்ல. என்னோடய ஸ்ட்ரென்த் நிறைய இருக்குது. நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது இது? இப்போ உன்னோடது, என்னோடதா? நம்ம சர்சி அதை பார்த்துட்டு, இது ஒரு குழந்தை, எதுக்கு ஒரு குழந்தைய நரகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுக்கு நம்ம அப்பெல்லாம், இவ தான் டயானா, திமிஸ்கிரோட இளவரசி அண்டுக்கு ஒரு கடைசி அமேசான். எங்கள் அப்பா தான் இவளை அவங்க கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, அவங்களுடைய தண்டனைகள் கடவுளுக்கு எதிராக பண்ண தப்புகளுக்காக. அண்ட் இந்த நரகம் தான் அவளோட வீடு, நீ தான் அவளை பார்த்துக்க போகிற. அவள் மறுபடியும் அவளோட அமேசான் சிஸ்டர்ஸ் கூட சேரவே கூடாது. அண்ட் அவங்க எல்லாருமே சிறைச்சாலையில் மட்டும்தான் இருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக. அண்ட் நீயும் அவகிட்ட அமேசான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. இப்போ நம்ம சர்சியோட வாய்ஸ் ஓவரில் ஜூஸ் எதையோ ஒன்று மறைக்க ட்ரை பண்ணுற, அவர் இவளை பார்த்து பயப்படுறாரு. ஏன்? இப்போத்துலேருந்து அமேசான் அப்படிங்கிற வார்த்தையை நான் தடை பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு நான் கிளம்புறேன். கோவான் சர்சி, அந்த வார்த்தையை சொல்லு, நான் கேட்கணும். அடிச்சே. இப்போ நம்ம அப்பெல்லாம் அங்கேருந்து பறந்து போகும்போது இது நரகம், அவன் இறந்துட்டானா, ஆனால் அதை பற்றி கடவுளுக்கு கவலை கிடையாது. ஆனால் அவள் இருக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். அவரோட திமிர்னால அவர் நிறைய கட்டளைகளை விதிக்கலை, அது எனக்கு ரொம்பவே நல்லது தான். அண்ட் கண்டிப்பாக கேர் பண்ணலனா இவள் இறந்துருவா. அண்ட் இவளை உயிரோட வச்சுக்கணுங்கிறது என்னோட டாஸ்க் கிடையாது. இருந்தாலும் அது வேலையை அதுவே பார்த்துக்கும். ஓ, அப்போ கண்டிப்பாக இவளையே பார்த்துக்க முடியும். அண்ட் கடவுள்களுக்கு விஷயங்கள் மாறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியல, நான் அந்தளவு கேர் பண்ணலை. கடவுள்கள் நிறைய மான்ஸ்டர்ஸும் இந்த குழந்தைய கொல்றதுக்காக அனுப்பினாலும் அனுப்பலாம். இப்போ ஒரு பாம்பு வந்து நம்ம டயானாவை கடிக்கிறோ, அதை அசால்ட்டாக கழுத்தை பிடிச்சி அந்த சைடு தூக்கி வீசுறா. அண்ட் நம்ம டயானாவும் அந்த ஹெல்லே வளர ஆரம்பிக்கிறா. அவன் நிறைய விஷயங்களை ரொம்பவே கடினமாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் நிறைய மான்ஸ்டர்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுச்சு, ஆனால் அவள் எல்லாத்தையும் தடுத்துட்டான். அண்ட் அந்த மான்ஸ்டர்ஸே ரொம்பவே சாஃப்டாகிற குவாலிட்டி அவகிட்ட இருந்துச்சு. மான்ஸ்டர்ஸ்னால் சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸை மட்டும் நான் இங்கே மீன் பண்ணல. அண்ட் ஒரு குழந்தைய வளர்க்குறது மூலமாக அது கூட எப்படி அன்பாக இருக்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நிறைய மந்திரத்தெல்லாம் கற்றுக்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பறவை ஒன்று இறந்து கிடக்குது, இது எப்படிம்மா இங்கே வந்துச்சு? அண்ட் இந்த மாதிரி பறவைலாம் இங்கே வராது இந்த வருஷத்தில். அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நம்ம டயானா கேட்கறதுக்கு நம்ம சேசியும் எனக்கு தெரியாது, நான் நல்லா இருக்கேன். அண்ட் ஒரு குழந்தைய வளர்க்குறது மட்டும் இல்லை, அவங்கள போக விட்டுறதுலேருந்து நம்மளோட அன்பை காமிக்கிறோம். பையன் அந்த மரத்தை வெட்டுறான், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அந்த மரத்துக்கு புரியலை? அது அந்த லெசனோட பார்ட் டயானா, மேபி அதை அக்செப்ட் பண்ணுது. ஹர்ப்ஸ், எனக்கு இது உண்மையாக இல்லைன்னு தெரியல, ஆனால் ஒரு வார்த்தை இருக்குமா அங்கே? ஓ ஆமாம், அந்த வார்த்தை இருக்குது. அது என்னது? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொன்னா அது உண்மையாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் கேட்வே சிட்டியை தான் காமிக்கிறாங்க. பெகசஸ் பெரிமீட்டர். நீ தான் இங்கே இன்சார்ஜாக இருக்கியா சோல்ஜர்? அப்படின்னா அது இல்லை, உன்னோட சுப்பீரியர் எங்கே? அண்ட் இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸை 1 மைலுக்கு தள்ளி அங்கேருந்து கூட்டிகிட்டு போ. தேங்க்யூ. ஆனால் அதுங்க ஒன்றும் சாகலை, பயந்துருக்கு. ஆனால் அதுங்க வெறும் தூதுவர்கள் தான். இன்னும் பெருசாக ஒன்று வரப்போகுது. சீக்கிரம் போ, நம்மக்கிட்ட நேரம் இல்லை. சிட்டிசன்ஸை கூட்டிகிட்டு போ, உன்னோட ஆர்மியை கூப்பிடு. ஆனால் ஓடு. உன்னை இங்கே யாருமே கூப்பிடலை ஹெர்பிங்கர் பிரைம். இந்த வேர்ல்டு அதையே தற்காத்துக்குதுன்னு. அண்ட் நான் உன்னோட முன்னாடி நிற்கிறேன். இந்த பிளேட் அத்தினாவோடது. அண்ட் ஹெப்பாஸ்டஸே அதை அவர் கையால் செஞ்சுருக்காரு. இது ஒன்று, நீ எங்கேருந்து வந்தியோ அதை ஒன்று அங்கேயே கூட்டிகிட்டு போயிடும். நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடும். உன்னை யார் இங்கே அனுப்புனாங்களோ அவங்கக்கிட்ட போய் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்குது. கம் ஆன், யூ கேன் ஹோல்ட் இட் பெகசஸ். இப்போ நம்ம பெகசஸும் அங்கே வந்துடுது. நம்ம டயானா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டால் அதுக்கு லேசர் விஷன் இருக்குதுங்க. அது நம்ம டயானாவை கீழே தள்ளி விட, அடைச்சா எப்பவுமே லேசரைஸாக தான் இருக்கு. இல்லை,
மறுபடியும் எந்திரிச்சிட்ட, இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. ஆ, நாங்க உன்னை முன்னாடியே எச்சரிக்கை பண்ணோம். மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் போகிறோம். அம்மா என்ன, நான் உங்ககிட்ட ஒரு வேர்டை பற்றி கேட்கணும். நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், அது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. என் சின்ன பொண்ணுக்கு பயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ பயப்படுறது அந்த வேர்டை பற்றி இல்லை, அது எந்த மாற்றத்தை கொண்டு வருங்கிறத பற்றி. எப்படி ஒரு வார்த்தையை பற்றி கேட்காமலே எனக்கு அது தெரியுது. அண்ட் என்னோட இதயத்தில் ரொம்பவே பலமாக அடிக்குது. அந்த வார்த்தையை சொல்லு டயானா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அமேசான். இப்போ மறுபடியும் ப்ரெஸ்ஸில் நம்ம டயானா சொல்கிறாங்க அமேசான். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் அதான் நீ டயானா, நீ ஒரு அமேசான். அப்போல்லோ உன்னை இங்கே கொண்டு வரும்போது நான் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு அவர் தடை பண்ணார். எதுக்கு அவங்க அப்படி பண்ணணும்? எதனால்? அது என்னது? அதுதான் என்னோட செல்லம். நம்ம டயானாவை அழுதுகிட்ட எதனால் அவங்க இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு நான் யாருன்னே தெரிய வேண்டாம். அதாவது இந்த வார்த்தை கூட அவங்களுக்கு நான் தெரியாமல் கூடன்னு பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரு சில மான்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா நீ மறுபடியும் நீ யாருங்கிறத சொல்லு, உன் பேரை சொல்லு. அமேசான். நான் ஒரு அமேசான். மறுபடியும் அமேசான். உனக்கு அடிபட்டிருக்கு வாரியர், எங்க வழியில இருந்து தள்ளி போ, நாங்க இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க போறோம். இல்லை, ஐ இன்சிஸ்ட். நீ இன்சிஸ்ட் அப்ப நாங்க உன்னை மறுபடியும் ஹர்ட் இப்போ பண்ணுவோம். மறுபடியும் நம்மளோட சர்சியோட வாய்ஸ் ஓவரில் நீ உண்மையாகவே உன்னோட குழந்தைய விரும்பினா அவளை நீ செட் ஃப்ரீ பண்ணணும். அண்ட் அவள் இந்த உலகத்தை மாற்றுறதை பார்க்குறதுக்காக. இப்போ நம்ம டயானாவும் லாஸ்ட் ஆஃப் ஹாஸ்டியாவை கையில் வச்சுக்கிட்டோம்னா டயானா ஆஃப் தெமிஸ்கீரா, கடைசி அமேசான், சர்சியோடைய மகள் அண்ட் நரகத்தோட இளவரசி, சூனியக்காரி ஆஃப் வைல்ட் ஐசல். அண்ட் இப்போது நான் மூச்சு விடுற வரைக்கும் நீ இந்த உலகத்தை என்றைக்குமே வச்சுக்க போகிறதில்ல. ஸோ மக்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வர்றதுக்காக நெக்ஸ்ட் சண்டே வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.